ஸோ இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. நம்பர் ஈக்குவல் டு 154. இந்த நம்பர்ல சம் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்டா என்ன? 10. எப்படி சொன்னீங்க? 1 + 5 + 4 தனித்தனியா ஆட் பண்ணு. ஓகே, 1 + 5 + 4 இல்லையா? இதுதான் ஆட் பண்ணிட்டு 10 அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 1ன்ற ஒரு நம்பர் கிடைச்சது, 5ன்ற ஒரு நம்பர், 4ன்ற ஒரு நம்பர். ஆனா இது நம்பர்ன்றப்ப 154 ஒரே நம்பர் தான் இல்லையா? 154ன்றது ஒரே நம்பர். அந்த ஒரு நம்பர்ல 4 டிஜிட் இருக்கு. இப்போ அதே மாதிரி 1 2 3 4 அப்படின்னா 3 6 10 இல்லையா? ஸோ 10ன்னு கிடைக்குது. அப்போ நான் இந்த இதுல 4 டிஜிட் இருக்கு. இதுவும் ஒரே நம்பர் தான். 1234 ஒரே நம்பர் தான். அதுல 4 டிஜிட் இருக்கு. அந்த 4 டிஜிட்டையும் ஆட் பண்ணோம்னா நான் எனக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அதை தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுல 154 இருந்தது இல்லையா? இதுல 1 தனியா எடுக்கணும், 5 தனியா எடுக்கணும், 4 தனியா எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் ஆட் பண்ண முடியும். கரெக்டா? அப்படி எடுக்கலன்னா ஆட் பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ராப்ளமோட முக்கியமான கண்டென்ட்டே அந்த 3 நம்பரை எப்படி தனித்தனியா எடுக்கிறோம். ஸோ ஒரு நம்பர்ல இருந்து அந்த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை தனித்தனியா எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் லாஜிக்கே. எப்படி அப்ரோச் பண்ணலாம்? 1 தனியா, 5 தனியா, 4 தனியா எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? சரி, ஒரு நம்பர் இந்த 154ல இருந்து இந்த 1ன்ற நம்பர் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? சொல்லுங்க ஹரி. சார் இது இன்ட்ங்கிறதுனால அதை எடுக்க முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது வந்து ஈஸி. ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ஃபார் லூப்ல போட்டோம்னா ஒவ்வொரு கேரக்டர் கிடைச்சிரும். அது ஒவ்வொரு கேரக்டரையும் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணோம்னா எனக்கு திரும்ப நம்பர் கிடைச்சிரும். அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அப்படி பண்ண வேண்டாம். வில் அப்ளை சம் லாஜிக். ஸோ தெர் ஆர் 2 ways டு சால்வ் த ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு ஒன் வே வந்து இப்ப ஹரி சொன்னது, இந்த 154 ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துட்டு அதை ஃபார் லூப்ல போட்டோம்னா 1ன்ற ஸ்ட்ரிங் முதல்ல கிடைக்கும், அதை நம்பரா மாத்திக்கணும். அதுக்கப்புறம் 5ன்ற ஸ்ட்ரிங் கிடைக்கும், அதை நம்பரா மாத்திக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் ஒவ்வொரு கேரக்டரையும் நம்பரா மாத்திட்டு ஒரு சம்ன்ற வேரியபிள்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சம் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண வேண்டாம், நம்பரை நம்பராவே வச்சு நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்போ 154ன்ற நம்பர்ல 1ன்ற நம்பர் எப்படி கிடைக்கும்? என்ன பண்ணா 1 கிடைக்கும்? 154ல என்ன பண்ணா இந்த 1 கிடைக்கும்? ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ஒரு சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. 154ல இருந்து அந்த 1 எப்படி எடுக்கிறது? மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்னா ஒரு 5 ஆபரேஷன் தான் இருக்கு இல்லையா? சொல்லுங்க சார். 100s பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுக்கணும். ஓகே, 100s பிளேஸ்ல என்ன இருக்குன்றதை எப்படி எடுக்கலாம்? 2 to the power அது ஏதோ இருக்கு சார், கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. சிம்பிளாவே சொல்லலாம், ரொம்ப சார் 2 to the power 0 னா 1s பிளேஸ். 2 to the power 1, 2 to the power 2 மாதிரி ஏதோ இருக்கு சார். 10 பவர். யா 10 to the power. யா 2ன்றது வந்து பைனரி லாஜிக், ஏன்னா பேஸ் 2. 10ன்றது தான் வந்து டெசிமல் இல்லையா? 16ன்றது ஹெக்ஸாடெசிமல், 8ன்றது ஆக்டல். ஓகே, ரைட்டு. அந்த பவர்லாம் வேண்டாம், சிம்பிளா, இன்னும் சிம்பிளா 154ல இருந்து 100 அந்த 1 எப்படி எடுக்கிறது? யார் வேணா சொல்லலாம். ஹரி சொல்லிட்டு இருக்காரு அதனால அவர் மட்டும் சொல்லட்டும், நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். ஆனா 100 டிவைட் பண்ணா ஓகே, சோ 154 100ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? சாரி, 100ஆல டிவைடே பண்றேன். 100ஆல டிவைடே பண்றேன், அப்ப என்ன வரும்? 1 வரும் இல்லையா? 1.54 வரும். பட் நம்ம வந்து இன்டீஜர் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன்.
டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா 1 வரும் இல்லையா? ஓகே. இப்போ அதே மாதிரி 4 கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 4 கிடைக்கணும் என்ன பண்ணும்? 154ல எனக்கு அந்த 4 மட்டும் வேணும், என்ன பண்றது? 150 மைனஸ் பண்ணிடலாம் சார். அந்த 150 எப்படி எனக்கு கிடைக்கும்? 150 மைனஸ் பண்ணலாம், கரெக்ட். அந்த 150 எப்படி கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஆன்சர் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று வருது, ரைட்? திரும்ப கேட்குறேன், அந்த 154ல இருந்து 4 எப்படி எடுக்கிறது? சார் ரிமைண்டர் நாட்ல யூஸ் பண்ணலாம் சார். மேபி என்ன வேணா யூஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சொல்லியாச்சு, என்ன வேணா யூஸ் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 5 மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்: மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மாடுலஸ். என்ன பண்ணலாம் சார்? 154 மாடுலோ 50 போட்டா வருமா சார்? மாடுலோ 50 ஏன் 50? ஏன் 20, 30, 40, 60, 70, 80 அதெல்லாம் கிடையாது, ஏன் 50? 15 வச்சோம்னா 3ல முடிஞ்சிடும் சார், ஈஸியா கொஞ்சம். ஓகே, மாடுலோ 10 போடலாம். மாடுலோ 10 இல்லையா? இப்போ 15 போடலாம். கொடுத்துருக்க நம்பருக்கு ஏத்த மாதிரி டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் எத்தனை நம்பர் தான் தேடும்? இப்போ 154ன்னு கொடுத்துருக்கேன், ஒருவேளை நான் அதை வந்து 112ன்னு கொடுத்தேன்னா அதே 50 வராது இல்லையா? ஸோ எனக்கு அந்த கடைசி நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ மாடுலோ 10 போட்டோன்னா 154ல மாடுலோ 10 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 4. ஓகே, குட். ஸோ இப்போ நான் மேலே எழுதியிருக்க லாஜிக்கை நான் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். நம்ம கீழே அதை தான் பண்ண போகிறோம். 154 10ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 4ன்னு எடுத்தாச்சு. ஸோ 4ன்ற நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு அடுத்து என்ன வேணும்? 4ன்ற நம்பர் நான் எடுத்துட்டேன். அடுத்து 5 வேணும், 1 வேணும் இல்லையா? 5ம் 1ம் கிடைச்சதுன்னா என்னால சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ 154ல ரிமைண்டர் வந்து நான் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து எனக்கு இந்த 5 வேணும். 4 எடுத்தாச்சு, 5 வேணும். 5 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் எனக்கு அந்த 4 தேவையா? நான் 4ன்ற நம்பர் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு 4 தேவையா? அது சம்ல ஸ்டோர் பண்ணி வச்சு. ஓகே, சம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ரைட்டு. ஸோ 154ல நான் 4ன்றதை எடுத்துட்டேன், ஸ்டோர் பண்ணிட்டேன். 154ல இதுக்கப்புறம் எனக்கு 4 தேவையா? இல்ல. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? ல எனக்கு இதுக்கப்புறம் 4 தேவையில்லை. 4 வந்து நான் சம் பண்ணி வச்சுக்கிட்டேன், ரைட். இப்ப அந்த 4 டிஸ்கார்ட் பண்ணணும். 154ல இருந்து அந்த 4 டிஸ்கார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்க முன்னாடியே சொன்ன லாஜிக் தான். என்ன பண்ணா அந்த 4 காணாம போயிடும்? டிவைட் பண்ணணும். ஓகே, எதால டிவைட் பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 4 காணாம போயிடும். வெரி குட். எந்த நம்பரால டிவைட் பண்ணா 4 காணாம போயிடும்? 154 divided by 10. ஓகே, 154 டிவைடட் பை 10 போட்டா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 15. 4 காணாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு 4 தேவையில்லை இல்லையா? 4ன்ற நம்பர் எனக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு தேவையான நம்பர் 15, அவ்வளவுதான். சோ இப்போ இந்த 15ல இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் யாருக்கு டவுட் இருக்கு? 4ன்ற நம்பர் கடைசி டிஜிட் எடுத்தாச்சு. கடைசி டிஜிட் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த கடைசி டிஜிட் தேவை கிடையாது. அந்த கடைசி டிஜிட்டை டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதனால ஐ எம் டிவைடிங் இட் பை 10.
ஸோ நான் ஃப்ளோர் டிவிஷன் பண்றேன், டபுள் ஸ்லாஷ் போட்டு டிவைட் பண்றேன் அப்படின்றதுனால ஃபிராக்ஷன் பார்ட் வராது. ஸோ வி ஆர் டிஸ்கார்டிங் த ஃபிராக்ஷன் பார்ட். அந்த ஃபிராக்ஷன் பார்ட்ன்றது 0.4 இல்லையா? ஸோ அந்த 0.4ன்றது தேவையில்ல. வி நீட் ஒன்லி 15. ஓகே, இதுக்கப்புறம் இந்த 15ன்ற நம்பர்ல இருந்து எனக்கு என்ன தேவை? 5 சார். ஓகே, அப்ப அந்த 15ல இருந்து 5 எப்படி இருக்கிறது? 15 மாடுலோ 10 சார். 15 மாடுலோ 10 ஈக்குவல் டு 5. ஓகே, 5 எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு 5 தேவை கிடையாது இல்லையா? அப்ப அந்த 15ல இருந்து 5 எப்படி போக வைக்கிறது? 15 டபுள் ஸ்லாஷ் 10 சார். ஓகே, 15 டபுள் ஸ்லாஷ் 10. அப்போ எனக்கு 1 கிடைக்குது இல்லையா? 1 கிடைக்குது. இந்த 1ஐயும் நம்ம ஆட் பண்ணணும் தானே? இந்த 1ன்றதும் ஒரு நம்பர், அதையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ 1 மாடுலோ 10 என்ன கிடைக்கும்? 1 சார். 1னா 0வா வேற ஏதாவது நம்பர் வருமா? 1 சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? 1 ஓகே, 1 வந்து 10ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1, கோஷன்ட் 0 இல்லையா? அதுக்கப்புறம் 1 எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் 0 இருக்கு, வேற நம்பர் இல்ல இல்லையா? நம்ம என்ன போட்டோம்? அதே நம்பர் தான் இல்லையா? 1 டபுள் ஸ்லாஷ் 10 ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் ஆட் பண்றதுக்கு ஏதாவது நம்பர் இருக்கா? நோ சார். முடிஞ்சு போச்சு இல்லையா? சோ முடிஞ்சு போனதுனால இதுக்கப்புறம் we will not continue. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொடுத்திருக்க இன்புட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடுலோ 10 போட்டு ரிமைண்டர் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்திருக்க இன்புட்டையே நான் டிவைட் பை 10 நான் போட்டேன்னா எனக்கு கோஷன்ட் 15 கிடைக்குது. கோயிங் ஃபார்வர்டு எனக்கு நான் கொடுத்திருக்க இன்புட் 154 தேவை கிடையாது. கொடுத்திருக்க நம்பர் 154 எனக்கு கோயிங் ஃபார்வர்ட் தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு 15ன்ற நம்பர் மட்டும் தான் தேவை. 4ன்ற நம்பர் எடுத்தாச்சு. 154 எனக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது. அப்போ நான் வாங்கியிருக்க நம்பரை 15 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 154 எனக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது. ஸோ 154 15 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நான் இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், அதே தான் நான் இங்க பண்றேன் இல்லையா? இப்போ இங்க ஒரு வேரியபிள் நேமும் நம்ம சேர்த்து போட்டுருவோம். இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல் டு 154 இருந்தது. ஸோ நம்பர் வந்து மாடுலஸ் 10 போட்டோம், விச் இஸ் கோஷன்ட் இல்லனா இத ஆட் டு சம். இத வந்து சம்ல ஆட் பண்ணிரணும். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி 15 கிடைச்சிருச்சு. அந்த 15 எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்? நம்பர். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் 154 தேவை கிடையாது. என்னோட நம்பர் 15. ஏன்னா நான் 4 எடுத்து ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் 4 எனக்கு தேவை கிடையாது. ஸோ 154 எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை 15. ரைட்? ஸோ இந்த ஐட்ரேஷன்ல வரும்போது இங்க நம்பர் ஈக்குவல் டு 15 இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி இங்க 154 ஆரம்பிச்சேன். அதனால 154 மாடுலஸ் 10, 154 டிவைட் பை 10. அதுக்கப்புறம் நம்பர் வந்து 15 ஆயிடுச்சு. இப்போ 15 டிவைடட் பை 10 மாடுலஸ் 10, சாரி, இதை வந்து சம்ல ஆட் பண்ணிக்கணும். ஆட் டு சம். அதுக்கப்புறம் 15 டிவைடட் பை 10, இப்போ நம்பர் ஈக்குவல் டு 1. ஏன்னா இந்த ரிமைண்டர் கிடையாது, கோஷன்ட். இந்த கோஷன்ட் வந்து நான் நம்பர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க நம்பர் ரிமைண்டர், இந்த கோஷன்ட் வந்து 1 இல்லையா? 1 மாடுலஸ் 10 1. இப்போ இங்க நம்பர் பிகம்ஸ் 0. நம்பர் 0 ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோமா? இல்ல இல்லையா? எத்தனை தடவை மாடுலஸ் போட்டாலும் 0 தான், எத்தனை தடவை டிவைட் பண்ணாலும் 0 தான். ஸோ வி வில் நாட் ப்ரொசீட் ஃபர்தர். இப்போ இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. நம்பர் ஈக்குவல் டு 154 இல்லையா? ஸோ இந்த 3 லைன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரிப்பீட் ஆகும். தட் மீன்ஸ் we are going to do something in loop. Number equal to 154,
அதேதான் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இருக்கு, அடுத்து 2 டிஜிட் நம்பர் இருக்கு, அடுத்து சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்கு. Between each iteration, we divide the number by 10 and we do modulus by 10. இந்த லாஜிக் புரியுதா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோ சார். இல்லண்ணா. ஓகே, சோ இதே தான் நம்ம ப்ரோக்ராமா டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். நம்பர் ஈக்குவல் டு 154. இதுல எது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணோம்? நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பண்ணோம். எது வரைக்கும் பண்ணோம்? நாட் While ஈக்குவல் number is equal to 0. ஓகே, ரெண்டு பேரும் திரும்ப சொல்லுங்க, ஒன் அட் அ டைம். while number not equal to 0. ஓகே, இன்னொருத்தர் சொன்னது அதான் சார். அதுதான். ஓகே, சோ while நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, நம்பர் 0வா இல்லாத வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். நம்பர் 0வா இருந்துச்சு அப்படின்னா கம் அவுட் ஆஃப் த லூப். நம்பர் 0வா இல்லாத வரைக்கும் ரிப்பீட் பண்ணு. எனக்கு இதை ஆட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? சம்னு ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணேன். சம் ஈக்குவல் டு என்ன போட்டு இனிஷியலைஸ் பண்ணணும்? 0. ஏன்னா நம்ம அடிஷன் பண்றோம். அடிஷன் பண்றதுனால 0. ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த நம்பர்ல இருந்து 4 வேணும் இல்லையா? 4 வேணும்ன்றதுக்கு என்ன பண்ணோம்? மாடுலஸ் 10 போட்டோம். சோ சம் ஈக்குவல் டு, ஏற்கனவே சம்ல 0 இருக்கு. சோ 0 பிளஸ், இப்ப நம்பர் மாடுலஸ் 10 இல்லையா? நம்பர் மாடுலஸ் 10 154. 154 மாடுலஸ் 10 வந்து 4. சோ சம் வந்து 0. 0 பிளஸ் 4 4. சம் வந்து 4 ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல சம் வந்து 4 ஆயிடும். ரைட், இந்த லைன் முடிச்சாச்சு, இந்த லைன் முடிச்சாச்சு. அடுத்து டிவைடட் பை 10 பண்ணணும் இல்லையா? சோ எந்த நம்பரை 10ஆல டிவைட் பண்ணணும்? நம்பர் தான் சார். ஓகே, நம்பரை தான் டிவைடட் பை 10ஆ பண்ணணும். எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்? நம்பர் தான் சார். அதே நம்பர் வேரியபிள்ல தான். ஏன்னா we don't need 154 anymore, we need only 15. 4 டிஸ்கார்ட் பண்ணியாச்சு, we need only 15. இவ்வளவுதான் ப்ரோக்ராம். டிவைடட் பை மாடுலஸ் 10 டிவைடட் பை 10. இதுல பிரிண்ட் போட்டு பார்ப்போம். பிரிண்ட் சம் 154க்கு 10 வருதான்னு பார்ப்போம். 10 வந்துருச்சு, வெரி நைஸ். இப்போ 1541 11 வருதான்னு பார்ப்போம். வருது, வெரி குட். இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம டீபக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா? அதேதான். while number not equal to 0வா? எஸ், number is not equal to 0. ஏன்னா number is 1541 which is definitely not equal to 0. உள்ள வருது. சம் வந்து இனிஷியலா 0, அதுதான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். நம்பர் வந்து 1541, மாடுலஸ் 10 வந்து we get the last digit 1. சோ சம் வந்து 1 ஆயிடுச்சு. நம்பர் வந்து 1541ல இருந்து we need 154. so number becomes 154 ஏன்னா we divided by 10. அதுக்கப்புறம் நம்பர் வந்து not equal to 0. then நம்பர் மாடுலஸ் 10 154 மாடுலஸ் 10 வந்து 4. ஏற்கனவே சம்ல வந்து 1 இருக்கு. 1 plus 4 5. அதுக்கப்புறம் 154ல இருந்து we are getting 15. எஸ் சிவரஞ்சனி. சார் சார் எனக்கு மறுபடியும் ஒரு தாட்டி சொல்றீங்களா சார்? நான் கொஞ்சம் கிளாஸ் லேட்டா ஜாயின் பண்ணனால எனக்கு புரியல சார். ஓகே, சரி, நான் சொல்லித்தரேன். ஸோ மூணாவது ஐட்ரேஷன்ல 5 எடுக்கிறோம். ஸோ நம்பர் ஈக்குவல் டு 15. 15ல இருந்து 5 பிளஸ் 5 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 15ல இருந்து we are dividing 10 and then we get 1.
நம்பர் வந்து ஸ்டில் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்பர் ஈக்குவல் டு 1, 1 வந்து 10ஆல டிவைட் பண்ணும்போது we get 0. இப்போ வந்து நம்பர் இஸ் டெஃபினெட்லி நம்பர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. we print 11 sum. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா இப்போ 154னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா we have to print sum of individual digits 1 plus 5 plus 4. அதுதான் ப்ரோக்ராம். 154ல இருந்து 1 plus 5 plus 4. ஸோ அது எப்படி பண்றீங்க? 1 plus 5 plus 4 10. அப்போ 154ல இருந்து எனக்கு 4 வேணும். 4 வந்து நான் எப்படி எடுக்கிறது? 154 நான் 10ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் நான் கண்டுபிடிச்சேன். அதாவது 10ஆல நான் மாடுலஸ் பண்ணேன் அப்படின்னா 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ 10ஆல மாடுலஸ் பண்ணா எனக்கு 4 கிடைக்குது. நான் 4 எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கணும். சம்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 154ல நான் 4 ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்பர் 154ல எனக்கு 4 தேவை கிடையாது. எனக்கு 15 மட்டும் தான் வேணும். 4 தேவை கிடையாது. அப்போ 154 எப்படி நான் 15 ஆக்குறது? we divide by 10. ஸோ 154 10ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா எனக்கு 15ன்ற நம்பர் கிடைக்கும். அந்த 15ன்ற நம்பர் தான் எனக்கு கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு தேவை. 154 தேவை கிடையாது. ஏன்னா 4 நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் 4 தான் எனக்கு தேவை. அந்த 4 சம்ன்ற வேரியபிள்ல நான் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ 154ல இருந்து 4 தேவை கிடையாது, 15 மட்டும் தான் வேணும். அதனால நான் நம்பர்ன்ற வேரியபிளை நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 154 தேவை கிடையாது, 15 தான் தேவை. ஓகே, நான் 15 எடுத்துட்டேன், நம்பர்ன்ற வேரியபிள்ல ஓவர் ரைட் பண்ணிட்டேன். எஸ் இங்க நீங்க 15 எடுத்தீங்களா சார்? இது வந்து ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கெட் பண்றதுக்காக இங்க 154/10 ன்னு போட்டீங்களா சார்? சோ 154ல இருந்து எனக்கு 15 எப்படி எடுக்கிறது? அதுக்காக நீங்க இந்த மாதிரி 7th லைன் போட்டீங்களா சார்? ஆமா சார். சோ நான் ஒவ்வொரு டிஜிட்டா எடுக்கணும். எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தாதான் கரெக்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 1. ஸோ லாஸ்ட் டிஜிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வரைக்கும் ஒன்னா எடுத்தோம்னா நமக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சார் பட் வந்து இங்க எதுக்கு சார் வந்து 15 எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் 4 எடுத்த மாதிரி அடுத்து 5, 1 இந்த மாதிரி தனித்தனியா எடுக்கலாம்ல சார்? ஏன் வந்து 15 எந்த நம்பரும் எடுக்கிறோம்? ஓகே, சோ 4ல இருந்து அடுத்து 15 எப்படி எடுக்கிறது? 4 எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் 5 எப்படி எடுக்கிறது? அந்த 5 எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் 4 டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். 4 டிஸ்கார்ட் பண்ணா எனக்கு 15ன்ற ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த 15ன்ற நம்பரை நான் 10ஆல மாடுலஸ் பண்ணா எனக்கு 5 கிடைக்குமா? எஸ் சார், எஸ் சார். சோ அதுக்காக தான் பண்றோம். சோ 4 டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். எப்படி டிஸ்கார்ட் பண்றோம்? டிவைடட் பை 10 போட்டா 4 டிஸ்கார்ட் ஆயிரும், 15 தான் இருக்கும். 154ல 15 தான் இருக்கும். அந்த 15 நான் 10ஆல மாடுலஸ் பண்ணனா ஐ கெட் 5. அப்படி 5 கிடைச்சிருச்சா, அந்த 5 நான் சம்மோட ஆட் பண்ணிக்குவேன். இதுக்கப்புறம் எனக்கு 15ல இருந்து 15 தேவை கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு தேவை 1, கடைசி டிஜிட். சோ அந்த டிஜிட்டை நான் நம்பர்ல ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ ரிப்பீட். இதே மாதிரி எத்தனை டிஜிட் இருந்தாலும் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். மேல என்ன ஸ்டெப்ஸ் நான் போட்டிருக்கணும் அதே ஸ்டெப்ஸ் தான் கீழே ரிப்பீட் ஆகும். ஓகேவா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது புரிஞ்சுச்சு சார். பட் வந்து நம்பர் 1 ஓவர் ரைட் ஆகும்னு சொன்னீங்களா சார்? அது மட்டும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். ஓகே சரி, எனக்கு ஸ்டார்டிங்ல 154 இருக்கா? எஸ் சார். 154ல இருந்து நம்ம 4 எடுத்து ஆட் பண்ண போறோம், கரெக்டா? எஸ் சார். 4 எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த 154ன்ற நம்பர் நமக்கு தேவையா? இல்ல சார், அடுத்த நம்பர்ஸ் வந்து தனித்தனியா எடுத்தா போதும் சார். சோ 154ல இருந்து இதுக்கப்புறம் 4 எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எனக்கு 15ன்ற நம்பர் மட்டும் தான் தேவை இல்லையா? எஸ் சார். 4ன்ற நம்பர் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்ல, 15ன்ற நம்பர் தான் தேவை. ஏன்னா நம்ம 4 ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால நம்பர்ன்ற வேரியபிள்ல நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன், 15ன்னு ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். முன்னாடி 154 இருந்தது, இப்போ நான் அதை டிவைடட் பை 10 போட்டு நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். எஸ் சார்.
ஓவர் ரைட் பண்ணனா எனக்கு கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு 15 தான் இருக்கும், 154 இருக்காது. இப்போ இந்த 15ல இருந்து நான் 5 எடுக்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? நான் மேல இங்க என்ன பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் Yes, sir. டிவைடட் பை 10 போட்டேன், அதுல சாரி மாடுலஸ் 10 போட்டேன், எனக்கு அதுல 5 கிடைச்சது. அடுத்து டிவைடட் பை 10 போட்டேன், அதுல எனக்கு 1 கிடைச்சது. கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு 15 தேவை கிடையாது, எனக்கு தேவை 1. ஏன்னா 5 ப்ராசஸ் பண்ணியாச்சு, எனக்கு தேவை 1. சோ அப்ப நம்பர்ன்ற வேரியபிள்ல கோயிங் ஃபார்வர்ட் ஐ வில் ஹேவ் 1, நாட் 15. ஓகேவா? சோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். சோ இது எஸ் நீங்க சார் பிரேக் புரிஞ்சுச்சு சார். இது புரிஞ்சுதா? வெரி குட். சோ இதுல நீங்க பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸே புரிஞ்சிருக்கும். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது கட்டாயமா உங்களுக்கு லேப் ப்ரோக்ராமா வந்திருக்கும் இல்லையா? இல்லையா? கொஸ்டின் பேப்பர்லயே வந்திருக்கு. ஓகே. நான் இதெல்லாம் நாங்க லேப்ல உட்காந்து சால்வ் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. உட்காந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உட்கார வச்சு நான் சொல்லி கொடுப்பேன். ரைட். ஓகே. எனி கொஸ்டின்ஸ்? இல்ல நோ சார். 3 No, sir. ஆன்சர் 4 ஆன்சர் வந்திருக்கு. ஓ சார். ஓகே. 6 பேர் தான் இருக்கிறீங்கன்றதுனால ஐ எக்ஸ்பெக்ட் 6 ஆன்சர்ஸ். ரைட். ஓகே. பர்ஃபெக்ட். இதுல வந்து நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஈவன் டிஜிட்ஸ் எல்லாம் ஈவன் நம்பர்லாம் நான் ஒரு தனியா பிரிண்ட் பண்ணணும், ஆட்லாம் நான் தனியா பிரிண்ட் பண்ணணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 1ன்றது ஆடா ஈவனா? ஆட் சார். 4ன்றது ஆடா ஈவனா? ஈவன் சார். 5? ஆட் சார். ஓகே. சோ எனக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா, சோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ரோக்ராம்க்கு எனக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா, ஆட் ஈக்குவல் டு 1 பிளஸ் 5 பிளஸ் 1 ஈவன் ஈக்குவல் டு வெறும் 4 மட்டும் தான் இருக்கு இல்லையா, வேற நம்பர் இல்ல. சோ ஐ வாண்ட் 2 அவுட்புட்ஸ். ஆட்னா ஆட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவன் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்? சோ 1541 இப்படி, இப்போ 2235 இப்படி இருந்ததுன்னா 2 வந்து ஈவன் நம்பர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அசியூம் 2 இஸ் அ ஈவன் நம்பர். அப்போ 3 பிளஸ் 5 ஈவன்ல வந்து 2 பிளஸ் 2 இப்படி வரும். 2235னா இப்போ 1100 இப்படி இருந்ததுன்னா 1 பிளஸ் 1 ஈவன்ல எதுவுமே இருக்காது, 0. ஏன்னா ஈவன் டிஜிட்ஸே இல்லையே, 0. எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும். சரி, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நம்பர் வந்து நான் 1100 கொடுத்துருக்கேன், இங்க நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா? நான் கொடுத்துருக்க இன்புட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா? 2ன்னு எனக்கு ரிசல்ட் வருமா? வரும் சார். வருமா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? லூப்புக்குள்ளேயே போகாது சார். ஓகே ஓகே. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? வரும் தான் சார். ஓகே. இன்னும் 2 பேரு. ஆனா கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. சோ இந்த ப்ரோக்ராம்க்கு ரிசல்ட் வந்து 2ன்னு வருமா? 1100ன்றது நம்பரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் 1 பிளஸ் 1 2. அந்த 2ன்ற அவுட்புட் வருமான்னு கேக்குறேன். ஏன்னா நம்பர் நாட் ஈக்குவல் டு 0ன்லாம் கொடுத்துருக்கோம். 2ன்ற அவுட்புட் வருமா? வரும். ஓகே. இன்னும் 1%.
சரி, ஓகே, ஃபைன். அவுட்புட் வரும். அவுட்புட் வராதுன்னு ஏன் நினைச்சீங்க? என்ன காரணம்? சிவரஞ்சனி தானே? எஸ் சார். சார் நான் வந்து 0 நாட் ஈக்குவல் டு 0னோனே அந்த நம்பர்ல இருக்க 0வை தான் கான்சன்ட்ரேட் பண்ண தவிர பக்கத்துல இருக்க 11 சரியா பார்க்கல சார். ஓகே. சோ நம்பர் வந்து இனிஷியலா 1100 இல்லையா? 1100 வந்து 0 கிடையாது. சோ மொத்த நம்பரை தான் நம்ம கம்பேர் பண்றோம். இட்ஸ் நாட் 0. சோ இட் வில் என்டர் த வைல் லூப். ஓகே ஓகே, ஃபைன். சரி, இப்போ இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஈவன் நம்பர் வந்து ஒன்னு பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம்? யார் சொல்றீங்க? ஹரி, கோ ஹெட். சார் இப்போ நீங்க லைன் நம்பர் 26ல அந்த சம்முங்கிற வேரியபிள் எடுத்துட்டு வேற ஏதாவது வேரியபிள் கொடுத்து சம் எடுத்துடலாம் சார். ஸோ லெட்ஸ் சே வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் 10 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ வரும் சார். அதுக்கப்புறமா எக்ஸ் மாடுலஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0 தென் ஈவன், இஃப் நாட் ஆடுங்கிற எல்ஸ்ல லூப்ல போயிடும். அந்த இஃப்க்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம சம் போட்டுக்கலாம் சார். அப்புறமா எல்ஸ்க்குள்ள ஒரு சம் போட்டுக்கலாம். அப்புறமா ஃபைனலா அதை வெளியில எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, குட். சோ நித்யா, வாட் டு யூ திங்க்? அது மாதிரியே பண்ணலாம் சார். அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல அந்த வேரியபிள் நம்பர்ன்றதை எடுத்துட்டு எக்ஸ் வச்சு ஹரி சொல்ற மாதிரியே பண்ணலாம் சார். ஓகே, ஃபைன். சோ இங்க நான் நம்பர் மாடுலஸ் 10 நான் எடுத்திருக்கேன்ல, இத நான் ஒரு ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள்ல போட்டுக்க போறேன். ஓகேவா? ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள்ல போட்டு அந்த ரிமைண்டர் வேரியபிளை நான் இங்க யூஸ் பண்றேன் டு கீப் த ப்ராப்ளம் சிம்பிளர். ஓகே, சோ இப்போ நீங்க மாடுலஸ் 2ன்னு சொன்னீங்கல்ல, இதுல வந்து நிறைய வேரியபிள் இருக்கு. எந்த வேரியபிள மாடுலஸ் 2 பண்ணணும்? ரிமைண்டருக்கு சார். ஓகே, சோ ரிமைண்டருக்கு வந்து மாடுலஸ் 2 பண்ணணும் இல்லையா? இஃப் ரிமைண்டர் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 என்ன பண்ணணும்? அப்போ sum ஈவன் is equal சம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகே, ஹரி என்ன சொன்னீங்க? அதான் சார், ஆக்சுவலி ஈவன் சம் அப்புறமா ஆட் சம்னு ரெண்டு. ஓகே, we need two different variables இல்லையா? ஆமா சார். ஈவன் சம் எல்லாம் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஆட் ஈவன் ஸ்டோர் பண்றதுக்கு ஒன்னு, ஆட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒன்னு. சரி, இங்க ஈவனா ஆடா? இங்க ஈவன் சார். ஈவன் சம் ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ஈவன் சம் பிளஸ் அந்த ரிமைண்டர் வேல்யூ சார். ஓகே, பிளஸ் ரிமைண்டர். இல்லனா இது வந்து ஆட் சம் இல்லையா? ஆட் சம் ஈக்குவல் டு ஆட் சம் பிளஸ் ரிமைண்டர். பிரிண்ட் ஆட் சம், பிரிண்ட் ஈவன் சம். ஒரு ஃபார்மேட்டட் பிரிண்ட் போட்டுலாமா? Sum of odd digits is, இப்போ 2 ஒரு ஆன்சர், 0 ஒரு ஆன்சர் இல்லையா? ஓகே, சிவரஞ்சனி கோ ஹெட். சார் இங்க ஈவன் சம் பிளஸ் ரிமைண்டர் ஏன் சார் போட்டிருக்காங்க? சரி, என்ன போடலாம் அங்க? அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? சார் இந்த லூப்குள்ள வரும்போது இது +1 தானே சார் ஆகும். அதாவது இது கவுண்ட் வந்து போய்கிட்டு இன்கிரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்ல சார். ஓகே,
ஸோ இங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது 1 2 3 4 அந்த மாதிரி ஏதாவது கவுண்ட் பண்ணோமா இதுக்கு முன்னாடி? இல்ல சார். ஓகே, சரி. அப்ப இங்க மட்டும் ஏன் பண்ணணும்? சாரி புரியுதா? சார், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது ஆட் ஈவனோட சம் எடுக்கிறதுக்கும் இந்த அதோட கவுண்ட் எடுக்கிறதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே, ஃபைன். சாரி சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கேள்விய அப்பப்போ என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். டவுட்டை வந்து எப்பயுமே வச்சுக்க கூடாது. அது தப்போ ரைட்டோ, கொஸ்டின் வந்து வேலிடோ இன்வேலிடோ, இட் டசன்ட் மேட்டர். கேள்வி வந்து கேள்விதான். எதுவா இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். ஓகே, ஸோ 1100 இப்போ 2500 அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? 2 and 5 இல்லையா? 2 and 5 கிடைச்சிருச்சு. 2515 என்ன வரணும் அவுட்புட்? ஈவன் வந்து 2, ஆட் வந்து 11 சார். ஓகே, 2 and 11. ஓகே, வந்துருச்சு. ப்ரோக்ராம் நமக்கு தேவையான மாதிரி ஒர்க் ஆகுது. 0 இப்ப என்ன வரும்? லூப்புக்குள்ளே போகாது சார். ஓகே, லூப்குள்ளேயே போகாது. இப்போ இப்பயுமே போகாது சார். ஓகே, ரைட். இது வந்து எரர் காட்டும், ஏன்னா அது ஆக்டலா ட்ரீட் பண்ணும். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு நம்பர் 0 போட்டு பக்கத்துல 0 ஸ்டார்ட் பண்ணி 1 போட்டீங்கன்னா இட் ட்ரீட்ஸ் த நம்பர் ஆஸ் ஆக்டல். 0x போட்டோம்னா ஹெக்ஸாடெசிமல்னு ட்ரீட் பண்ணோம். ஓகே, ஃபைன். இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். சார். ஓகே, நோ சார். ஃபைன். இப்போ இதே ப்ராப்ளம்ல நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இத நான் வெறும் சம்முனே ஒரு வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். வில் சால்வ் a different problem. ஆட் சம் ஈவன் சம்லாம் கிடையாது, வெறும் சம் தான். ஓகே, நம்பர் வந்து 1 2 3 4. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா, முன்னாடி எந்தெந்த டிஜிட்லாம் ஆடோ, எந்தெந்த டிஜிட்லாம் ஆடா இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ண சொன்னேன். எது எதெல்லாம் ஈவனா இருக்கோ அதை நான் ஆட் பண்ண சொன்னேன். இப்போ என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேற. பொசிஷன், எவ்ரி ஆல்டர்னேட் டிஜிட்டை நான் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ 1 2 3 4ல 1 2 3 4 4ன்றது 1ன்றது தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு இல்லையா, தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஆர் மேக் இட் ஃபோர்த் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன். கரெக்டா? 1 2 3 4ன்ற நம்பர். ஓகே, இதை நான் வேற நம்பர் எடுத்துக்கிறேன். 5 4 8 9. 5 4 8 9ன்ற நம்பர்ல 9ன்ற நம்பர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, 8ன்ற நம்பர் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, 4ன்ற நம்பர் தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, 5ன்ற நம்பர் ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு. கரெக்டா? இப்போ எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, ஈவன் பொசிஷன் அதுக்கப்புறம் ஆட் பொசிஷனோட சம். ஈவன் பொசிஷன் அப்படின்னா 2 and 4 தான் ஈவன் பொசிஷன் இல்லையா? 2 ஒரு பொசிஷன், 4 ஒரு பொசிஷன். கரெக்டா? சோ 5 plus 8. ஆட் பொசிஷன்ல வந்து 1 and 3 தான் ஆட் பொசிஷன்ஸ் இல்லையா? 1 and 3. அப்போ 4 plus 9. 5 plus 8 வந்து எவ்வளோ? 13. 9 plus 4 இதுவும் 13. ரெண்டும் 13. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஆட் பொசிஷன், ஈவன் பொசிஷன். இதுக்கு முன்னாடி
டிஜிட் வந்து ஆடா ஈவனான்னு பார்த்தோம். இப்போ நம்ம பொசிஷன் வந்து ஆடா ஈவனான்னு பாக்குறோம். அந்த பொசிஷன்ல இருக்கிற நம்பர் ஆடாவும் இருக்கலாம், ஈவனாவும் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். இது எப்படி பண்ணலாம்? இது என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம்? சார் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா சார்? எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் இல்லையா? சோ இந்த நம்பர் ஆபரேஷன் எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்ல வச்சு பண்ணணும், ஈஸியா பண்ணலாம். எஸ் சார். பைத்தான்ல ஈஸியா பண்ணலாம். மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பண்ண முடியுமான்னா டவுட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ்ல பண்றீங்கன்னா இட் இஸ் பிட் மோர் காம்ப்ளிகேட்டட். எஸ் சார். ஓகே, சோ இது ஈஸியான ஆன்சர் வந்து என்னன்னா நீங்க சொன்ன ஆன்சர். சோ நம்ம லாஜிக்கலா சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நான் சொல்றேன் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இவ்வளவுதானே ஆன்சர் அப்படின்னு தோணும். இதுக்கு முன்னாடி நிறைய ஃபார் லூப்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய வைல் லூப்லாம் பண்ணியிருக்கோம். பேசிக்கா நம்ம எப்படி சம் கண்டுபிடிக்கிறதுன்றது தெரியும். இப்போ பொசிஷன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பராமீட்டர் ஆட் ஆயிருக்கு இல்லையா? பொசிஷன் 1 இருந்தா ஈவன்ல ஆட் பண்ணு, ஆட்ல ஆட் பண்ணு. பொசிஷன் 2 இருந்தா ஈவன்ல ஆட் பண்ணு. அப்போ அந்த பொசிஷன் வந்து எனக்கு எப்படி தெரியும்? சார் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுக்கு ஐன்னு ஒரு ரேஞ்ச் கொடுத்து அந்த நம்பர் வந்து ரேஞ்சில் என்ன ஆட் ஆர் கொடுப்பீங்க? ஈவன். ரேஞ்சில் என்ன கொடுப்பீங்க? 1ஆ 2ஆ 3ஆ 100ஆ 1000ஆ? ரேஞ்சில் என்ன வரும்? ரேஞ்ச்ல 4 வரைக்கும் வரும் சார். யூசர் கொடுக்குற நம்பர் எவ்வளவு பெரிய நம்பர்னு தெரியாதே. நான் ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடுக்குறேன். சார் அப்ப அந்த நம்பரோட லென்த் கொடுக்கலாம் சார். ஒரு நம்பருக்கு எப்படி லெங்த் கண்டுபிடிக்கலாம்? ஸ்ட்ரிங்குக்கு லெங்த் கண்டுபிடிக்க முடியும், லிஸ்டுக்கு லெங்த் கண்டுபிடிக்க முடியும். நம்பருக்கு எப்படி லெங்த் கண்டுபிடிக்கிறது? நம்பருக்கு லெங்த் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மேல இருக்கிற ப்ரோக்ராமே நம்ம அப்படியே பண்ணிருப்போம் இல்லையா? லெங்த் கண்டுபிடிச்சு இண்டெக்ஸ் வச்சு பண்ணிருப்போம் இல்லையா? சோ நம்பருக்கு லெங்த் கண்டுபிடிக்க முடியாது. எஸ் சார். ஓகே, அப்போ இப்ப நீங்க சொன்ன அப்ரோச் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்றதுக்கு ரீசன் சொன்னேன் இல்லையா? இப்படி பண்ணோம்னா இப்படி ஒரு முட்டுக்கட்டை வரும். ஃபார் லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேஞ்சில் என்ன நம்பர் கொடுக்கறது நமக்கு தெரியாது. யூசர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்கலாம், 10 டிஜிட் நம்பரும் கொடுக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ யூசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து செல்போன் நம்பர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, நியூமராலஜி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நியூமராலஜில எவ்ரி ஆல்டர்னேட் டிஜிட் வந்து ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்றப்போ அந்த நியூமராலஜி பாக்குற அந்த யூசருக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கறது இல்லையா? இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு இடத்துல யூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நியூமராலஜி பாக்குறவங்க பாத்திருக்கீங்களா? அப்படி பாப்பாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? நான் சொல்றது புதுசா இருக்கா? ஓகே, சோ சில நம்பர்லாம் வந்து நியூமராலஜி பாக்குறவங்க இந்த மாதிரி இருக்கணும், அதே மாதிரி பேருக்கும் போடுவாங்க இல்லையா? சில ஆக்ட்ரஸ்லாம் நீங்க ஆக்டர்ஸ் அதெல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. நேம்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏ போடுறது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆர் போடுறது இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ நியூமராலஜில நம்பர் பேஸ்ட் ஆஸ்ட்ராலஜி இல்லையா? ஸோ நான் நம்பர் வந்து எனக்கு இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம்னா எனக்கு இந்த நம்பர் வந்தா எனக்கு ராசி அப்படின்னு பீப்புளோட நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நமக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா ஹவ் ஆர் வி கோயிங் டு கிவ்? ரைட், ஓகே ஃபைன். இதுல நம்பர் வந்து 5489, பொசிஷன் வந்து 4321. இதை வந்து நான் இந்த ப்ராப்ளமா நான் எப்படி சால்வ் பண்றது? பொசிஷன் இதுக்கு ப்ரோக்ராம் லாஜிக்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எனக்கு தேவை பொசிஷன், அவ்வளவுதான் இல்லையா? மீதி எல்லாமே எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணலாம்? கெஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. கெஸ் பண்ணலாம். யாருக்குமே ஆன்சர் தெரியல, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது அப்படின்னா அது தப்பே கிடையாது, கெஸ் பண்ணலாம்.
சரி. ஆனா எஸ். வைல் லூப்க்கு வெளிய பொசிஷன் 1ன்றத செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர் மாடுலஸ் 10 பண்ணதுக்கு அப்புறமா பொசிஷன் ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். அவ்வளவுதான். ஃபார் லூப்புக்கு வெளியே நான் பொசிஷன் ஈக்குவல் டு 1 நான் செட் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் ஐ எம் அட் பொசிஷன் 1. அதுக்கப்புறம் நான் 9 டிவைட் பண்ண 9 வந்து நான் 10ஆல டிவைட் பண்ணிட்டேன். இந்த நம்பரை நான் 10ஆல டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு செகண்ட் பொசிஷன் இல்லையா? 5489ல நான் 9 டிஸ்கார்ட் பண்ணிட்டேன்னா தட் மீன்ஸ் ஐ எம் அட் செகண்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் 548ல நான் 8யும் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன்னா தட் மீன்ஸ் ஐ எம் அட் தேர்ட் பொசிஷன் இல்லையா? ஸோ பொசிஷன் வைல் லூப்ல ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் பொசிஷன். பொசிஷன் ஈக்குவல் டு பொசிஷன் பிளஸ் 1. அவ்வளவுதான். சிம்பிள். பொசிஷன் ஈக்குவல் டு பொசிஷன் பிளஸ் 1. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோமா? பிரிண்ட் பொசிஷன். வைல் லூப்ல ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 1 2 3 4ன்னு வரும். சாரி, நம்ம கீழே இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே போட்டிருக்கோம், அதனால 2 3 4 5ன்னு வருது. ரைட். ஸோ மேல ஃபர்ஸ்ட் லைன்லயே போட்டோம்னா 1 2 3 4ன்னு வந்திருக்கும். இல்ல இதுக்கு மேல போட்டோம்னா 1 2 3 4ன்னு வந்திருக்கும். ஓகே, 1 2 3 4 பொசிஷன் கிடைச்சிருச்சு. பொசிஷன் 1 2 3 4 எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு சொன்னேன் இல்லையா? சார் இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுடலாம் சார். பொசிஷன் 1ல இருந்தா ஆட் பண்ண சொல்லி எப்படி போடலாம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் பொசிஷன். ஓகே, அடுத்து மாடுலோ பண்ணி ஆன்சர் ரிமைண்டர் வந்து 1 வந்தா ஆட் பண்ற மாதிரி போடுங்க சார். மாடுலோ சொல்லுப்பா. இதுக்கும் ஆர்டர் ஈவன் மாதிரி போட்டுடலாம் சார். பொசிஷன் 1 2 இருந்தா ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஈவன் சம் ஈக்குவல் டு 0, ஆட் சம் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ஆட் சம் ஈக்குவல் டு 0. சோ இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணணும்? இஃப் பொசிஷன் மாடுலோ 2 ஈக்குவல் டு பொசிஷன் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஈவன் சம் ஈக்குவல் டு ஈவன் சம் பிளஸ் ரிமைண்டர் சார். ரிமைண்டரா பொசிஷனா? ரிமைண்டர் தான் சார். ரிமைண்டர். ஓகே, எல்ஸ் ஆட் சம். ஆட் சம் ஈக்குவல் டு ஆட் சம் பிளஸ் ரிமைண்டர். ஓகே, print of digits at odd positions is odd sum. இதே காப்பி பண்ணி even sum at even positions. ஓகே, odd position, even position. அவ்வளவுதான். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 4 8 9 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 4 + 9 13, 5 + 8 13. ஓகே, 13 and 13. இப்போ இந்த 9 வந்து நான் 0ன்னு போடுறேன். ஸோ 4 and 13. ஓ, இங்க அப்டேட் பண்ணாம கமெண்ட்ல அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, 4 and 13 இல்லையா? 4 and 13 புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு டவுட்டா இருக்கு? புரிஞ்சுதா? எஸ், நோ? சார் புரிஞ்சுது சார். புரிஞ்சுது. ஓகே, குட்.